ஜோதிடம் என்பது வானில் தெரியும் சூரியன், சந்திரன், கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலைகளை வைத்து பூமியில் நடக்கும் விஷயங்களையும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் கணிக்கும் ஒரு பழைய அறிவுமுறை. ஒருவரின் பிறந்த நேரத்தை வைத்து உருவாக்கும் ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு ராசிகள், நட்சத்திரங்கள், கிரகங்கள் மற்றும் பாவங்கள் போன்றவற்றை ஆராய்ந்து பலன்களைச் சொல்கிறார்கள். இது ஒருவரின் குணாதிசயங்கள், எதிர்காலம், உறவுகள் மற்றும் தொழில் போன்ற பல விஷயங்களைப் பற்றி புரிந்து கொள்ள உதவுகிறது. ஜோதிடம் என்பது வெறும் ராசி பலன்களை பார்ப்பதோடு முடிந்து விடுவதில்லை. இது ஒரு விரிவான அமைப்பு. ஒரு குழந்தை பிறக்கும் போது குறிப்பிட்ட நேரத்தில் வானத்தில் கிரகங்கள் எந்தெந்த ராசிகளிலும் நட்சத்திரங்களிலும் இருந்தன என்பதை துல்லியமாக கணக்கிட்டு ஜாதகம் வரையப்படுகிறது. இந்த ஜாதகம் ஒருவரின் வாழ்க்கைக்கான வரைபடம் போன்றது என்று சொல்லலாம். ஜாதகத்தில் உள்ள ஒவ்வொரு ராசியும் மேஷம் முதல் மீனம் வரை குறிப்பிட்ட குணாதிசயங்களையும் ஆளுமை பண்புகளையும் பிரதிபலிக்கிறது. அதேபோல 27 நட்சத்திரங்களும் ஒவ்வொருவரின் மனோபாவம், நடத்தை போன்றவற்றை நுணுக்கமாக எடுத்துரைக்கின்றன. கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ஆற்றல்களையும் காரகத்துவங்களையும் கொண்டுள்ளன. உதாரணமாக, சூரியன் தைரியத்தையும் அதிகாரத்தையும் குறிக்கிறார் என்றால் சந்திரன் மனதையும் உணர்ச்சிகளையும் குறிக்கிறார். இந்த கிரகங்கள் ஜாதகத்தில் உள்ள 12 பாவங்களில் அமர்ந்திருக்கும் நிலையை பொறுத்து வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களான ஆரோக்கியம், செல்வம், கல்வி, குடும்பம், காதல், தொழில், திருமணம் போன்றவற்றைப் பற்றி அறிய முடியும். மேலும் தசா மற்றும் புக்தி என்ற கிரகங்களின் காலங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் எப்போது நல்ல அல்லது கெட்ட திருப்பங்கள் வரும் என்பதை கணிக்க உதவுகின்றன. ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஜாதகத்தில் ஆதிக்கம் செலுத்தும். ஜோதிடம் ஒருவரின் உள்ளார்ந்த திறமைகள், பலவீனங்கள், சாதகமான மற்றும் பாதகமான காலங்கள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டுகிறது. இதன் மூலம் தனிநபர்கள் தங்கள் வாழ்க்கையை சிறப்பாக திட்டமிடவும் தடைகளை எதிர்கொள்ளவும் ஒரு வழிகாட்டியாக இது அமைகிறது. இருப்பினும் ஜோதிட கணிப்புகள் முற்றிலும் மாறக்கூடியவை அல்ல. சரியான முயற்சியாலும் விவேகமான முடிவுகளாலும் அவற்றின் தாக்கத்தை குறைக்கவோ அல்லது அதிகரிக்கவோ முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த ராசியில் சூரியன் நீச்சமடைகிறார். விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்கள் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் அடங்கியுள்ளன. கால புருஷனின் உடலில் இனப்பெருக்க உறுப்புகளை குறிக்கும் இந்த 8வது ஸ்திர ராசி ஒரு மர்மமான ராசியாகும். விருச்சிக ராசி இரவில் வலிமை பெறுகிறது. தைரியம், மன உறுதி மற்றும் போராட்ட குணத்தை ஆளும் செவ்வாய் உங்கள் ராசி அதிபதியாக இருப்பதால் இயற்கையாகவே உங்களுக்குள் ஒருவிதமான சவால்களை எதிர்கொள்ளும் மனப்பான்மை இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, தைரியம், வைராக்கியம் மற்றும் மர்மம் நிறைந்த விருச்சிக ராசியை பற்றி இந்த 15 நிமிட காணொளியில் விரிவாக பார்ப்போம். விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த ராசியில் சூரியன் நீச்சமடைகிறார். விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்கள் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் அடங்கியுள்ளன. கால புருஷனின் உடலில் இனப்பெருக்க உறுப்புகளை குறிக்கும் இந்த 8வது ஸ்திர ராசி ஒரு மர்மமான ராசியாகும். விருச்சிக ராசி இரவில் வலிமை பெறுகிறது. தைரியம், மன உறுதி மற்றும் போராட்ட குணத்தை ஆளும் செவ்வாய் உங்கள் ராசி அதிபதியாக இருப்பதால் இயற்கையாகவே உங்களுக்குள் ஒருவிதமான சவால்களை எதிர்கொள்ளும் மனப்பான்மை இருக்கும். விருச்சிக ராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் அடங்கியுள்ளன. விசாகம் 4ஆம் பாதம் சோகஸ்மைலி. இந்த நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான். விசாகம் நட்சத்திரத்தின் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் நீதி உணர்வு,
மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை மற்றும் சிறந்த அறிவாற்றல் கொண்டிருப்பார்கள். இவர்கள் எதிலும் ஒரு தெளிவான முடிவெடுக்கும் திறன் பெற்றிருப்பார்கள். அனுஷம், அனைத்து பாதங்கள் சோகஸ்மைலி இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமை, விடாமுயற்சி மற்றும் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் பண்பு கொண்டிருப்பார்கள். இவர்கள் தங்களது இலக்குகளை நோக்கி அமைதியாக முன்னேறும் திறன் பெற்றிருப்பார்கள். கேட்டை, அனைத்து பாதங்கள் சோகஸ்மைலி இந்த நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூர்மையான அறிவு, தர்க்கரீதியான சிந்தனை மற்றும் சிறந்த பேச்சுத் திறன் கொண்டிருப்பார்கள். இவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் பெற்றிருப்பார்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே தீவிரமான எண்ணங்களையும் ஆழமான உணர்ச்சிகளையும் கொண்டிருப்பார்கள். எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை கண்டறியும் ஆர்வம் உங்களுக்கு அதிகம் இருக்கும். உங்கள் மன உறுதியும் வைராக்கியமும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையையும் சமாளிக்க உதவும். நீங்கள் ஒருமுறை ஒரு விஷயத்தை தீர்மானித்துவிட்டால் அதை எப்படியாவது முடித்தே தீருவீர்கள். மற்றவர்களின் ரகசியங்களை பாதுகாப்பதில் உங்களுக்கு நிகர் யாருமில்லை. அதே நேரத்தில் உங்கள் சொந்த விஷயங்களை மற்றவர்களிடம் அவ்வளவு எளிதாக பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். விசாகம் நட்சத்திரத்தின் தாக்கம் உங்களை நியாயவாதியாகவும், அனுஷம் நட்சத்திரத்தின் தாக்கம் உங்களை விசுவாசமானவராகவும், கேட்டை நட்சத்திரத்தின் தாக்கம் உங்களை புத்திசாலியாகவும் மாற்றும். உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் தைரியம் மற்றும் வீரத்திற்கு அதிபதி. அதனால் இயற்கையாகவே உங்களுக்குள் ஒரு சண்டைக்காரன் ஒளிந்திருப்பான். எந்த ஒரு அநீதியையும் தட்டிக் கேட்கும் துணிச்சல் உங்களுக்கு இருக்கும். தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் மீண்டும் எழுந்து போராடும் குணம் உங்களிடம் அதிகம். ஆபத்தான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளும் தைரியம் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி ஒரு மர்மமான ராசி என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் உங்கள் ஆழமான சிந்தனைகளும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாத குணமும்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மற்றவர்கள் அவ்வளவு எளிதில் யூகித்துவிட முடியாது. உங்கள் மனதில் பல ரகசியங்களை வைத்திருப்பீர்கள். சில நேரங்களில் இந்த மர்மமான அணுகுமுறை மற்றவர்களுக்கு உங்களைப் பற்றி தவறான எண்ணங்களை ஏற்படுத்தலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் மேலோட்டமான உறவுகளை விரும்புவதில்லை. நீங்கள் யாருடனும் நெருக்கமாக பழகினாலும் அதில் உண்மையான அன்பும் அக்கறையும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள். நீங்கள் நேசிப்பவர்களுக்காக எதையும் செய்ய துணிவீர்கள். அதே நேரத்தில் யாராவது உங்களை ஏமாற்றினால் அல்லது துரோகம் செய்தால் அதை அவ்வளவு எளிதில் மன்னிக்க மாட்டீர்கள். உங்கள் உணர்ச்சிகள் மிகவும் ஆழமானவை. விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அதிபதியாக இருப்பதால் இராணுவம், காவல்துறை, மருத்துவம், குறிப்பாக அறுவை சிகிச்சை, பொறியியல் மற்றும் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் சிறந்து விளங்க வாய்ப்புள்ளது. உங்கள் விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் எந்த வேலையிலும் வெற்றி பெற உதவும். நீங்கள் ஒரு சிறந்த ஆய்வாளராகவும் துப்பறிவாளராகவும் கூட திகழ முடியும். மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் திறன் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலை பொதுவாக நிலையானதாக இருக்கும். நீங்கள் கடினமாக உழைத்து பணம் சம்பாதிக்கும் திறன் பெற்றிருப்பீர்கள். சேமிக்கும் பழக்கமும் உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமை உங்களுக்கு உண்டு. பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது. விருச்சிக ராசியில் சூரியன் நீச்சம் அடைவதால் சில நேரங்களில் தன்னம்பிக்கை குறைபாடு ஏற்படலாம். மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்கும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வது நல்லது. உங்கள் பிடிவாத குணத்தை குறைத்துக் கொள்வதன் மூலம் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். உணர்ச்சிவசப்படுவதை கட்டுப்படுத்துவதும் மற்றவர்களை சந்தேகப்படுவதை தவிர்ப்பதும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும். விருச்சிக ராசிக்காரர்கள் முருகப் பெருமானை வழிபடுவது மிகவும் நல்லது. செவ்வாய் பகவானின் அதிபதியாக முருகப் பெருமான் விளங்குவதால் அவரை வழிபடுவதன் மூலம் தைரியம், தன்னம்பிக்கை மற்றும் வெற்றி கிடைக்கும். மேலும் சிவபெருமானையும் வழிபடுவது உங்களுக்கு மன அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் கொடுக்கும். தினமும் கந்த சஷ்டி கவசம் அல்லது முருகனின் வேறு பாடல்களை பாடுவது நற்பலன்களை தரும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே.
உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.